வணக்கம். நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் BR 107 டிக்கெட்டு நல்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. முதல் பரிசு ஒரு ஆளுக்கு 20 கோடி. அப்படி இரண்டாவது பரிசு வந்து 1 கோடி வச்சு 20 பேரு கொடுக்குறாங்க. மூணாவது பரிசு வந்து 10 லட்சம் 20 பேரு கொடுக்குறாங்க. நாலாவது பரிசு 3 லட்சம் 20 பேரு கொடுக்குறாங்க. அப்படி அஞ்சாவது பரிசு 2 லட்சம் 20 பேரு கொடுக்குறாங்க. அப்படி 5000 ரூபாய் பிரைஸ் 22,500 பேரு கொடுக்குறாங்க. அது டோட்டலு 11 கோடி 25 லட்சம். டோட்டலா அந்த 5000 ரூபாய் பிரைஸ் மட்டும் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது. அப்புறம் 2000 பிரைஸ் 48,600 பேரு கொடுக்குறாங்க. இது வந்து டோட்டலா 9 கோடி 72 லட்சம் வருது. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் பிரைஸ் 8,100 பேரு கொடுக்குறாங்க. அது மட்டும் 8 கோடி 10 லட்சம் வருது டோட்டல். அப்புறம் 500 ரூபாய் பிரைஸ் 2,26,800 பேரு கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் மாத்திரம் டோட்டலா வரும்போது 11 கோடி 34 லட்சம் வருது. அதுக்கப்புறம் கடைசி பிரைஸ் 400 ரூபாய். அது வந்து 2,43,000 ரூபாய் பேரு கொடுக்குறாங்க. அது மட்டும் 9 கோடி 72 லட்சம் வருது. டோட்டல் பிரைஸ் நம்ம கவர்மெண்ட் மொத்தமா எல்லாமே இந்த சீட்டுல கொடுக்கிற பிரைஸின் தொகை 102 கோடி 54,20,000 டோட்டலா வருது. அதாவது 102,54,20,000 ரூபாய் மொத்தமா நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர்ல நம்ம கேரளா கவர்மெண்ட் டோட்டல் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, முதல் பரிசுக்கு சீரியல் மாறினா உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆறுதல் பரிசு 1 லட்சம் வச்சு 9 பேரு கிடைக்கும். சீட்டு நிறைய பரிசு கொடுக்குறாங்க நம்ம கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர். ஒரு சீட்டின் விலை வெறும் 400 ரூபாய். நீங்க செட்டா வாங்கும்போது 4000 ரூபாய். ஒரு சீரியலுக்கு தான் பிரைஸ் கொடுக்குறாங்க 20 கோடி. அதுக்கப்புறம் 20 சீரியல் சொல்லி சொன்னா XA வந்து 2 1 கோடி கொடுக்குறாங்க. அப்படி XB-ல 2 1 கோடி. அப்படி XC XD XE அந்த மாதிரி எல்லா சீரியல்லையும் அவங்க 1 கோடி வச்சு கொடுக்குறாங்க. டோட்டல் 20 கோடி. அந்த மாதிரி தான் இந்த 3rd பிரைஸ் 4th 5th பிரைஸுக்கெல்லாம். ஓகே, குழுக்கள் தேதி நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஜனவரி 24, 2026 2 மணிக்கு 2:10 நம்ம கேரளா கவர்மெண்ட் இந்த 20 கோடி கோடீஸ்வரன் இல்லை கோடீஸ்வரி ரெண்டிலேயும் யாராவது ஆகட்டும் அவங்கள தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்படியே ஒரு 2:30க்குள்ள இதில் உள்ள 2nd பிரைஸ் 3rd பிரைஸ் 4th பிரைஸ் 5th பிரைஸ் அப்படியே ஒரு 3-3:15 எல்லாமே குல்குல் பண்ணி மொத்தமா ரிசல்ட் வெளியே விட்டுருவாங்க. நம்ம வின்ஸ்டாருக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர் டிக்கெட் வாங்க நிறைய பேரு ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க. நல்ல கிரௌடா
நல்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. இனி இதுல நம்பர் 1 2 தான் வந்திருக்கு. ஸ்டார்டிங் 3 நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சு 3 வரும். 1 வீக்குக்குள்ள 4 வரும். அப்படி 5 வரும், 6 வரும், 7 வரும், 8 வரும், 9 வர நம்ம கேரளா கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணுவாங்க. நம்ம கேரளா கவர்மெண்ட் எப்படின்னா, இப்ப அவங்க பிரிண்ட் பண்ணி அவங்க கையில விற்காத கொஞ்சம் மிச்சம் சீட் இருந்துன்னு வச்சுங்க, கொஞ்சம் டிக்கெட் 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ டிக்கெட் அவங்க கையில மிச்சம் இருந்தால், குலுக்கல் பண்ணும்போது அந்த மிச்சம் இருக்கிற சீட்டுல இந்த பரிசுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு எல்லாம் பரிசுகள் எல்லாம் அந்த குலுக்கல் குலுக்கும் போது அந்த மிச்சம் இருந்த சீட்டுல விழுந்தால் அவங்க அந்த குலுக்கல் கட் பண்ணி திரும்பி ஒண்ணு கூட ரீஸ்டார்ட் பண்ணி இது மக்களுக்கே கொடுப்பாங்க. அதுதான் கேரளா கவர்மெண்ட். கேரளா லாட்டரி ஒரு பேப்பர் லாட்டரி ஆகும். ஆன்லைன் லாட்டரி கிடையாது. கேரளா லாட்டரியில ஆன்லைன் லாட்டரி கிடையாது. நிறைய பேரு ஆன்லைன் வழியில நிறைய சீட்டு வாங்கி ஏமாந்துக்கிறாங்க. யாரும் ஆன்லைன்ல கேரளா லாட்டரி இருக்குன்னு சொல்லி காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்க ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு சீட்டு வாங்குவீங்க, அதே நம்பருக்கு அவங்க 5 லட்சம் அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 5 லட்சம் நீங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க ஒரு ஜிஎஸ்டி பணம் ஒரு 5,000 இல்ல ஒரு 8,000 ரூபாய் ஜிஎஸ்டி பணம் நீங்க முதல்ல போட்டாதான் உங்களுக்கு அந்த 5 லட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அதை நம்பி உங்க கையில காசு இல்லாட்டியும் அங்கிருந்து கடன் வாங்கி அந்த காசை நீங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்தா அதோட முடிஞ்சது. அந்த 5 லட்சமும் போச்சு, அந்த 5,000 போச்சு. அதனால நல்ல கவனமா இருந்துங்க. ஆன்லைன் லாட்டரி கேரளா கவர்மெண்ட் பண்ணறதில்ல. பேப்பர் லாட்டரி மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. பேப்பர் லாட்டரி மட்டும் நீங்க வாங்கினா போதும். ஆன்லைன்ல லாட்டரி கேரளா லாட்டரி இருக்குன்னு சொல்லி தயவு பண்ணி நீங்க வாங்கிடாதீங்க. அப்போ நம்ம கடை கேரளாவில் பாலக்காடு ஜில்லா ஒலவக்கோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கு. அது இல்லாம டவுன்லயும் இருக்கு. வாங்க, வின்ஸ்டாருக்கு வாங்க, உங்க லக்கி நம்பரை தேர்ந்தெடுங்க, அதிர்ஷ்டசாலி ஆகுங்க. நீங்க லாட்டரியை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். நான் ஒரு 3 நம்பர் உங்களுக்கு நான் அதில் கொடுப்பேன். அந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். காலையில 8 மணிந்து நைட்டு 11 மணி வரை உங்களுக்கு அதில் கேட்கலாம். நம்ம ஷாப்பும் அது மாதிரி காலையில 8 மணிந்து நைட்டு 11 மணி வரை நம்ம கடை இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் நம்பரை மறக்கவே முடியாது. 2024 முதல் பரிசை கொடுத்த ஒரே ஒரு சீட்டாக்கும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர். எனக்கு அந்த டிக்கெட்டு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்திருக்கு. இந்த வாட்டியும் ஒரு பரிசு விழுகும்னுள்ள நம்பிக்கை இருக்கு. அது உங்களுக்கும் ஆகட்டும். அப்புறம் எப்பவும் சொல்ற மாதிரி வீடியோ பார்த்து அப்படியே விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.